ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 விஷயம் தான் ப்ரெக்னென்ட் டைமில் இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நிறைய டவுட்ஸ் வந்து நம்மளோட மைண்டில் வந்து நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்லாம் வந்து எனக்குமே நிறையவே வந்தது. ஸோ நான் வந்து என்னோட டாக்டர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணி, ஸோ அதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு 5 விஷயம் நான் என்ன பண்ணிட்டு போகிறேன் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு மச் வெயிட் கெயின் டியூரிங் ப்ரெக்னென்சி. அதாவது நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோலாம் வந்து வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10 to 12 கேஜி நான் வந்து வெயிட் கெயின் பண்ணேன். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 50 கிலோ இருக்கிறீங்கன்னா, ப்ரெக்னென்ட் அப்போ நீங்கள் ஒரு 60 to 65 கேஜி நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மனசை வந்து குழப்பிக்க வேண்டாம். நம்ம பேபி மட்டும் தான் இவ்வளோ வெயிட் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ பேபி மட்டும் வந்து பேபி ஒரு 1 கேஜி இருந்தாலும் பேபி கிட்ட இருக்கிற ப்ளசண்ட்டாக ஒரு 1/2 கேஜி இருக்கும். வந்து நிறையவே வந்து எல்லாம் கலந்து தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வெயிட்டாக வந்து ஒரு கன்சியூம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பேபி மட்டும் தான் இவ்வளோ வெயிட்டானு வந்து நீங்கள் வந்து பேனிக்லாம் ஆகாதுங்க. அது வந்து பேபி வெயிட் மட்டும் இல்லை. ஸோ நிறைய வந்து அதோடைய பார்ட்ஸ்லாம் வந்து சேர்த்து தான் நமக்கு வந்து வெயிட் கால்குலேட் ஆகும். ப்ளஸ் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து நம்மளுடைய பாடியில் வந்து அதிகமாக இருக்கும் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போது. ஸோ அதுவே வந்து நமக்கு முக்கால்வாசி வெயிட் வந்து அதிலே வந்து நமக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரெக்னென்ட் அதாவது டெலிவரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ அப்படியே ஒல்லி ஆகிடுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல ஃபுல்லாக வந்து வாட்டர் கண்டென்ட், அதாவது தண்ணி சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது தண்ணி சக்தி இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி அப்போது எல்லா தண்ணி அப்படியே குறைஞ்சிரும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ப்ரெக்னென்ட்டாகவும் இப்படி தான் இருந்தேன். ஸோ நான் இப்போ எப்படி இருக்கேன்? ஸோ அதுதான் வந்து நார்மலாக வந்து அதுதான் வந்து ஒரு வெயிட் கெயின் ஆனால் டக்குன்னு வந்து வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து என்ன உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து வெயிட் கெயின் ஆகிட்டோமோ, நம்ம வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படிலாம் வந்து நீங்கள் எதுவும் பேனிக்கே ஆகாதீங்க. ஏன்னா நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 கேலரிஸ் வந்து நம்ம அப்படி பிரெஸ்ட் ஃபீட்னாலே வந்து சூப்பராக வந்து குறைஞ்சிரும். ஸோ இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே பண்ணவே தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ வந்து வெயிட் கெயினாக இருந்தால் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ இம்பார்ட்டண்டான 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து ஒர்க் போயிட்டுருப்போம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒர்க் போயிட்டுருப்போம். ஆனால் வந்து டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிடுவோம். ஸோ ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நம்ம ஒரு அப்படியே மண்டை அப்படி இப்படிலாம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நீ வந்து அதாவது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பஸ்ஸெல்லாம் வந்து அப்படிலாம் போயிட்டு நீ வந்து ஒர்க்லாம் பண்ண தேவையில்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, நீ என்ன பண்ணு வீட்டிலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமெல்லாம் பண்ணிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வந்து அப்படின்றது நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் வந்து சூப்பராக பெட் ரெஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு, அதாவது நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து எதுப்பயும் வந்து ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒர்க்குன்னு போயிட்டால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது இல்லாமல் பேபிக்கும் அதாவது நம்மளால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுல்ல பேபிக்கு. ஸோ டாக்டர் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க, நீ வந்து சூப்பராக வந்து உங்களோட ஒர்க்கெல்லாம் ஓரமாக அப்படியே வச்சிரு. ஸோ வீட்லேயே ஒர்க் பண்ணலாமா அப்படின்லாம் வந்து அழகாக நம்ம வந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட டாக்டர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாத, நீ வந்து பெட் ரெஸ்ட் அழகாயிடு, நீ வந்து வீட்டில் குட்டி குட்டி ஒர்க் மட்டும் நீ பண்ணு, அதிகமாக நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி, ரொம்ப வந்து டென்ஷன், அதாவது பிபி ஏறுற மாதிரி வந்து எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ வந்து என்னுடைய பாடி கண்டிஷனுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க. ஸோ உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமா, அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படிலாம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்து அவங்க சொல்கிறது அப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு உங்களுடைய வெல்த் அண்ட் ஹெல்த் வந்து கரெக்டாக வந்து மெயின்டெனாக இருக்கா, ஸோ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு அப்படி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாலியாக வந்து நீங்கள் ஹாப்பியாக வந்து ஒர்க் போகலாம். அப்படிலாம் வந்து ஒர்க்கில் வந்து வீட்லேயே வந்து அழகாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுடைய விஷ். தேர்ட் என்ன இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, சேஃப் டு டேக் பார்மசி மெடிசன். அதாவது நம்ம வந்து டக்குன்னு வந்து தலைவலியாக இருக்கும், டக்குன்னு வந்து ஒரு மாதிரி கேஸ் டபுளாக இருக்கும், அப்படிலாம் வந்து ஓவராக வந்து பெயினாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்பவே வந்து லெக் பெயினாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து வரும் கண்டிப்பாக டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போது. நிறைய வந்து நம்மளுக்கு வந்து அங்கங்கங்கங்க வழியாக வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டக்குன்னு போயிட்டு ஒரு பார்மசி இருக்குது, ஸோ ஒரு மெடிக்கல் கடை இருக்குது, நம்ம டக்குன்னு போயிட்டு மெடிசன் எடுத்துக்கு வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். ஸோ எனக்கும் அப்படி தான். எனக்கு வந்து நான் வந்து கரெக்டாக 5th மந்த் அப்போ எனக்கு வந்து செம்ம ஒரு ஹெவி ஃபீவர் வந்தது. ஏன் அந்த ஃபீவர் வந்தது எனக்கே தெரியல. ஸோ அப்படி ஃபீவர் இருக்கும்போது நான் நினச்சேன், ஓகே பேராசிட்டமல் இருக்கும், ஸோ அது வந்து அந்த டேப்லெட் வந்து எடுத்துக்கலாமா, நான் வந்து ரொம்ப யோசிச்சு வந்து டக்குன்னு டாக்டருக்கு கால் பண்ணேன். இதுமாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டால், இல்லை நோ, நீங்கள் வந்து எங்ககிட்ட வாங்க, நான் வந்து கரெக்டாக இதுக்கான எல்லாமே பார்த்து நான் ஒரு
நான் ஒரு டேப்லெட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அது போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ பேராசிட்டமாலை விட ரொம்பவே வந்து ரொம்ப ஹெவி டோஸா இல்லாம ரொம்பவே வந்து கம்மி டோஸில் வந்து ஒரு டேப்லெட் குடுத்தாங்க. ஸோ அது போட்டு வந்து டக்குலாம் சரியாகல. சார் 2, 3 நாள் வந்து தொடர்ந்து போட்டு தான் வந்து எனக்கு அந்த ஃபீவர் வந்து எனக்கு சரியாச்சு. ஸோ நம்ம வந்து டக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பேராசிட்டமால்லாம் ஒண்ணுமே இல்ல, டக்குன்னு போட சொல்லுவாங்க. பட் வந்து அவங்க பேச்ச கேட்டு நீங்க போடாதீங்க. நீங்க வந்து உங்க டாக்டர போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க போடணும், இதெல்லாம் போடுறதா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து போடலாம். ஸோ ஏன் வந்து அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ண வேண்டாம்? தைலமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு க்ரீம், அதாவது ஒரு ஃபேஸ் க்ரீமா இருக்கட்டும், அது மாரி ஏன் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்னோட டாக்டர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, சில பேருக்கு வந்து அந்த பன்னீர் குடம்போட அந்த நீர் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதாவது கம்மியானா வந்து பேபிக்குமே வந்து ரொம்பவே வந்து பேபி ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி கம்மியாகுது பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். பட் வந்து அவங்க அப்ளை பண்ற அந்த க்ரீம் அதனால வந்து ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் வந்து அந்த தண்ணி வந்து ஏதோ கம்மியாகுது அப்படின்னு வந்து எங்க டாக்டர் சொன்னாங்க. எனக்கு சரியா தெரியல. பட் வந்து அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அதாவது நம்ம வந்து அப்ளை பண்ணுற க்ரீமா இருக்கட்டும், நம்ம வந்து அப்ளை பண்ணுற ஒரு தைலமா இருக்கட்டும், அதனால வந்து அந்த அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயே வந்து நீங்க அத கரெக்ட்டா ஒரு மைண்ட் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஸோ எதுவா இருந்தாலும் எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்காங்க. வித் டாக்டர் அட்வைஸோட நீங்க வந்து பண்ணலாம். நீங்க வந்து டாக்டர் அட்வைஸே இல்லாம நீங்க வந்து அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டாம். ஸோ 4த் என்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்டர்கோர்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. அதாவது சேஃப் செக்ஸ் வந்து வச்சுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நான் இப்போ வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஆ இயர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜில வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிடணும். பட் வந்து நீங்க அ ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படி வந்து நீங்க வந்து சேஃபா வந்து செக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து தப்புலாம் இல்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். தென் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா மட்டும் தான் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும். அப்படிலாம் வந்து சி செக்ஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மித்து தான். ஸோ இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலனாலுமே வந்து கடவுள் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் வந்து உங்களுக்கு நடக்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதேமாரி உங்களுடைய பாடி கண்டிஷன் வந்து எப்படிலாம் இருக்கோ, ஸோ அதுபடி தான் வந்து உங்களுக்கு எந்த டெலிவரி நடக்குமோன்னு சொல்லிட்டு அது வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்க வந்து ரொம்பவே வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க. இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா தான் வந்து நார்மல் டெலிவரின்னு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. போத் மென்னா இருக்கட்டும், வுமனா இருக்கட்டும் 2 பேரும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைக்காக வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தப்பு இல்ல. அது வந்து நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வைங்க. நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க எதுவும் பண்ணாதீங்க. ஸோ நீங்க வந்து உங்க டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆனா வந்து எல்லா டாக்டர் என்ன மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில வந்து நீங்க வந்து செக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ 5த் என்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ராவல் டியூரிங் பிரெக்னன்சி அப்படின்றது வந்து நீங்கள் பைக்கில் போகிறதா இருந்தால், அதாவது ஒன் சைடா உட்கார மாரி தான் உட்காரணும். அப்படி வந்து 2 கால் வந்து போட்ட மாரி உட்காரக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் வந்து நீங்கள் பைக்கில் போகிறதோ, காரில் போகிறதோ அப்படி போகலாம். ஆனால் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, நீங்கள் வந்து காரில் போகிறது ரொம்பவே வந்து பெஸ்ட். ஏன்னா வந்து காரில் வந்து செம்ம ஒரு சேஃப்டியாக இருக்கும். தென் வந்து என்னதான் ஒரு பள்ளமா இருந்தாலும் ஒரு அழகா வந்து கார் வந்து ஸ்மூத்தா போறதால நீங்க வந்து கார்ல வந்து நீங்க டிரைவ் பண்ணலாம். கார்ல வந்து டிராவலும் பண்ணலாம். ஆனா வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க வந்து ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் இந்த பிரெக்னன்சி டைம்ல. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அழகா கார்ல போயிட்டீங்கன்னா டக்குனு அப்படியே கொஞ்சம் இறங்கிட்டு அப்படியே அழகா ஃபுல்லா நல்லா ஃப்ளெக்சிபிளாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கார்ல அப்படிங்க போற மாரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்ஷனா இருக்கட்டும். ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா, நீங்க வந்து கார்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ பைக்ல மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. அப்படி பைக்ல ரொம்ப எமர்ஜென்சியா போற மாரி இருந்ததுன்னா, டபுள் சைட் வந்து கால் போடாம அழகா ஒன் சைட் வந்து கால் போட்டுட்டு அப்படியே வந்து உட்காருங்க. ஸோ அதுதான் வந்து சேஃபு. ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் போம்போது, ஓகே பைக் ஓகே. பட் வந்து கார்ல போறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அத ஃபீல் பண்ணி நான் உணர்ந்தேன். ஸோ கார்ல போறது வந்து ரொம்பவே வந்து நமக்கு பெஸ்ட்டா இருக்கும். ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுளாவே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த 5 பாயிண்ட்ஸும் வந்து என்னோட டாக்டர் கிட்ட வந்து நான் அழகா வந்து கேட்டு தெரிஞ்சு, அவங்க வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களோட டவுட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ நான் வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச லெக்சர் கமெண்ட் பண்ணுறேங்க. பை.